அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. சோசியல் மேனேஜ்மெண்ட்டில் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை எப்படி கொண்டு வர்றது, சொசைட்டியில் நம்மளை எப்படி தயார் பண்ணிக்கணும், எப்படி மிங்கிள் ஆகணும்னு தெரியாமல் தான் நிறைய பேர் வித்ட்ராவல் சிம்டம்ஸில் இருக்காங்க, செயல்பாட்டில் இருந்துகிட்ருக்காங்க. அப்போ ஒரு தனி மனிதனுக்கு சோசியல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு தனி மனிதனுக்கு குடும்ப சூழலுக்குள்ளே அந்த சோசியல் மேனேஜ்மெண்ட்டில் மிங்கிள் ஆக முடியுதா அப்படின்னு பார்க்கணும். உங்ககிட்ட இந்த தவறெல்லாம் இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா ப்ரொஃபஷ்னல் கன்சல்ட்டிங்கில் உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் தனிமையாக்கப்படுவீங்க. அப்போது ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஒரு தனி மனிதனுக்கு சொசைட்டின்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு ஃபேமிலி சர்க்கிள் தான். அப்போது உங்கள் மேலே உங்களுக்கு சுய வெறுப்புக்கள் என்ன இருக்குது, என்ன தாழ்வு மனப்பான்மைங்கிற பேரில் என்னென்ன ஃபீட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, உங்கள் மேலேயே உங்களுக்கு கோபம் வருதா, உங்களோட லேசினஸ் பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் வருதா அப்படின்னு உங்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். ரெண்டாவது, உங்களோட பெற்றோர்கள்னு சொல்லக்கூடிய அம்மா அப்பா கிட்ட நீங்கள் இயல்பான முறையில் பேச முடியுதா, இல்லை அவங்க பேசினாலே கோவப்படுறீங்களா, எடுத்தெறிஞ்சு விழுகிறீங்களா, எதை பேசினாலும் டென்ஷன் ஆகுறீங்களா, அப்போ உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். மூணாவது, நீங்கள் திருமணமாக இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட நீங்கள் எப்படி உங்களோட பிஹேவியர் இருக்குது, அவர் சாதாரணமாக பேசினா கூட உங்களுக்கு டென்ஷன் ஆகுதா, பதட்டம் ஆகுதா, கோபம் வருதா அப்படின்னு உங்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கணும். இல்லைன்னா இது மனம் சார்ந்த உடல் சார்ந்த பாதிப்பை உங்களுக்கு உண்டாக்கிரும். மனம் என்பது அறிவினுடைய தொகுப்பு. உங்கள் அறிவில் என்ன பதிவு இருக்குதோ அதுதான் உங்களை செயல்படுத்தும். அடுத்தது, உங்கள் கூட பிறந்தவங்க அவங்க கூட நீங்கள் எப்படி மிங்கிள் ஆகுறீங்க, ஒரு எதிர்முனையில் எதிரும் புதிருமாக இருக்கிறீங்களா, இல்லை எனக்கு என்னன்னு அசால்ட்டாக இருக்கிறீங்களா, கோஆர்டினேட் பண்ணி போகிறீங்களா, அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களா, ஏன் அவர்களுக்கு செய்கிறாங்க எனக்கு செய்யலைன்னு ஆர்கியூமெண்ட்டில் இருக்கிறீங்களா. இது சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் சோசியலில் வரக்கூடிய உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. இல்லை என்னால் கோஆப்ரேட்டே பண்ண முடியாது, என்னால் இயல்பு நிலையில் இருக்க முடியாது, எனக்கு கிடைக்காம அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு எண்ணத்தில் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வியாதியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, நீங்கள் திருமணமானவர்களாக இருந்தால் உங்களுடைய குழந்தைகளை போட்டியாளராக நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை எனக்கு கிடைக்காதது எல்லாமே என் குழந்தைக்கு கிடைக்கணும்னா அதீத அக்கறையில் செயல்படுறீங்களா. இது எல்லாமே பிரச்சனை தான். அப்போது ஒரு சோசியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சொசைட்டிங்கிறது ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேமிலி தான். நீங்கள், உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களோட லைஃப் பார்ட்னர், உங்களுடைய பேரண்ட், அவங்க லைஃப் பார்ட்னரோட பேரண்ட், உங்களுடைய சைல்டு, இவங்க கூட அவங்களால அடாப்ட் ஆக முடியுதா, இல்லை இவர்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா, இல்லை அந்த குறையை சொல்லிட்டு ஐயோ நான் இப்படி பண்ணியிருக்கலாமோன்னு புலம்புறீங்களா. இந்த இரு முனையில் நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களால் இதிலிருந்து மீள முடியாமல் அடுத்தடுத்த பிரச்சனைகள் போகிறப்ப தான் உங்களால் இயல்பு நிலையில் இருக்க முடியாமல் உங்களுக்கு கோபம் அப்படிங்கிற செயல்பாடு அதிகமாயிட்டு எல்லாத்துக்கிட்டே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவீங்க, எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சுக்குவீங்க, உங்களை நீங்களே வருத்திக்க ஆரம்பிச்சுக்குவீங்க, உங்களை நீங்களே வேதனைப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களையும் வேதனைப்படுத்திடுவீங்க. இயல்பு நிலையில் இருக்க முடியாமல் அந்த குடும்பமே சிதைவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு சோசியல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளவு வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கொடுத்துட்ருக்கு. இதை வளர்ச்சி எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். அதுக்கு உங்களால் முடியாதது தான் உங்களுக்கு பிரச்சனையாக வருது. அதுக்கு தான் எங்களோட நிறுவனம் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வளர்ச்சி அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.